விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இப்பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாமா விஜயம் திரைப்படத்தை பற்றி தான். இந்த திரைப்படம் மிக அருமையான திரைப்படம், மாற்று கருத்தே கிடையாது. இயக்குனர் இமயம் எடுத்த படம், கே பாலச்சந்தர் அவர்கள். படம் சக்க போடு போட்டுச்சு. அப்படி ஒரு படம். இது 1967 வந்துச்சுங்க. இதில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பும் கதையும் அருமைன்னு சொல்லலாம். அப்படி என்ன கதை அப்படின்னு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வரவுக்கேற்ற செலவு பண்ணணும். பக்கத்து வீட்டை பார்த்து அக்கத்து வீட்டை பார்த்து நமக்கு அது வேணும் இது வேணும்னு செலவு பண்ணால் கடைசியில் நம்ம திண்டாடித்தான் நிற்போம் அப்படிங்கிற ஒற்றை வரி கதை தான். அன்றைய காலகட்டத்தில் 95% மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதற்கே அப்படிப்பட்ட ஒரு கதை தேவைப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில், அதாவது அன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மக்கள் தான் இருந்தாங்கன்னா, வரவுக்குள்ளார செலவு பண்ணுற மக்கள் தான் இருந்தாங்க. அதுக்கே இப்படி கையை மீறி செலவு பண்ணால், கடன் வாங்கி செலவு பண்ணால் கஷ்டங்கிறத கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வரவை மீறி செலவு செய்கிறவங்க தான் இருக்காங்க. வரவை கடனுக்கு இஎம்ஐயாக கட்டக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த படம் எடுத்தால் ஓடுமா? ஓடவே ஓடாது. பூமர்னு நம்மளை சொல்லிடுவாங்க. என்ன இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு டியூட் போன்ற படங்களை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள். அவங்களுடைய ரசனைக்கும் அவங்களுடைய கருத்தையும் பிரதிபலிக்கும் படத்தை தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அன்றைய மக்கள் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க இல்லை, அவங்க தப்பு செஞ்சுருந்தா கூட அவங்களுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு படங்கள் வந்திருந்தாங்கன்னா, ஓ ஆமாம்ல, நம்ம இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நாளைக்கு நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள் இருந்துச்சுன்னா அதை உணர்ந்து தன்னுடைய தவறை சரி செய்து கொண்டனர். 10% மக்கள் நெறியிலிருந்து தவறும் பொழுதே அந்த மாதிரி கதைகள் வந்தது, அந்த மாதிரி படங்கள் ஓடியது. ஆனால் இன்றைக்கு 90% மேல் அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்ருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தவறை சுட்டி காட்டக்கூடிய படங்கள் வந்துச்சுன்னா இது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் இந்தியன் 2 கூட ஓடாமல் போனதன் காரணம். ஏன்னா எல்லாருமே அதான் செஞ்சிகிட்ருக்காங்க. அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டுனதும் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முத்திரை குட்டி அது ஓடாமல் பண்ணிட்டாங்க. அப்படித்தான் என்றைக்குமே இந்த கருத்தை ஏற்றுக்க முடியுமா ஒரு கத்தை அப்படின்னு சொன்னால், காலப்போக்கில் அப்படி நிறைய படங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் சொல்லலாம். அன்றைக்கு அந்த காலகட்டத்திற்கு ஓகே. இன்றைக்கும் இப்போ 70s 80s பிறந்தவங்க கூட ஏற்றுக்குவாங்க, 90s பிறந்தவங்க கூட ஓரளவுக்கு ஏற்றுக்குவாங்க. ஆனால் அதன் பிறகு பிறந்த பிள்ளைகள், 2K பிறந்த பிள்ளைகள் இருந்து எல்லோருமே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அது ஒரு முத்தான படம் இல்லை என்பது ஆகாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?